ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா டோட்டலாக 1.25 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ், அதில் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா பேலன்ஸ் ஒரு 1/4 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1/4 கப் உள்ளதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும், நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்குறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இனிமேல் எந்த ஷேப் உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்பை நீங்கள் பிடிச்சி பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துக்கிடலாம். ரவுண்டாக 4 ரவுண்டாக, சதுரமாக சதுரம், எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ரெட்டை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரெட்டில் கொஞ்சமாக மிச்சம் எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் எல்லாம் இருக்கிற மாவையும் நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போது ஒரு பேனில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க, வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெய் சூடானதை செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். எப்போ பாரு வீட்டில் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு போர் அடிச்சுன்னா மறக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ அளவு செஞ்சாலும் வீட்டில் டக்கு டக்குன்னு காலி ஆயிரும். மறக்காமல் இந்த ரெசிபியை நான் சொல்லியிருக்க அளவுகளில் பக்குவமாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 2 பக்கமும் வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக, அந்த ஓரங்கள் மட்டும் லைட்டாக டார்க் ப்ரௌன் கலரில் வரும், நடுவில் லைட் ப்ரௌன் கலரில் வரும். அப்படி வந்துட்டுனாலே கட்லெட் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான டேஸ்டியான, அதாவது கடைகளில் என்ன இதில் செஞ்சு வச்சுருக்காங்க நமக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சிம்பிளான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் காத்திருந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.